யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்துல நம்ம பார்க்கிற பல தீர்க்கதரிசிகளின் நடுவிலே யோனா என்கிற தேவனுடைய மனிதன் மிகவும் விசேஷமான ஒரு தீர்க்கதரிசி. அநேக விசேஷமான காரியங்களை யோனாவை குறித்து நாம் சொல்ல முடியாவிட்டாலும் இந்த யோனாவை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தினார். யோனா கர்த்தருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாறினார். யோனாவை குறித்து சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த யோனா யார் என்று சொன்னால் யூதாவில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. யோனா தன்னை குறித்து சொல்லுகிற போது நான் ஒரு எபிரேயன் என்று சொல்லுகிறார். யோனா என்கிற இந்த பெயரினுடைய பொருள் புறா. இந்த புறாவை குறித்து ஒரு காரியத்தை கூட நம்ம சிந்திக்கணும். பழைய ஏற்பாட்டினுடைய நாட்களில ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படியாக அல்லது ஜனங்களுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, தற்காலிகமான ஒரு மன்னிப்பு கிடைக்கப்படும்படியாக வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் ஆடு மாடுகள் விலையேறப்பெற்ற இந்த மிருக ஜீவன்களை கொண்டு போய் பலி செலுத்த முடியாதவர்கள் புறாவை கொண்டு போய் பலி செலுத்துவார்கள். அப்படியானால் புறா என்று சொல்லுகிற போது பலி பொருள். யோனா என்று சொன்னால் புறா. இந்த புறாவை பலி பொருளாகவும் பயன்படுத்தினார்கள். இந்த யோனாவை ஆண்டவர் இப்பொழுது எங்கே புறப்பட்டு போகும்படிக்கு சொல்லுகிறார்? நினிவே பட்டணத்திற்கு போகும்படிக்கு சொல்லுகிறார். நினிவேயில் வாழ்ந்த மக்கள் அசீரியர்கள். அசீரியர்கள் தான் நினிவே பட்டணத்துல வாழ்ந்தார்கள். இந்த ஜனங்கள் ரொம்ப கொடூரமானவர்கள். இவர்கள் படையெடுத்து போய் வெற்றி பெறுகிற அந்த இடத்தில் இவர்கள் சிறை கைதிகளாக பிடித்துக் கொண்டு வருகிற ஜனங்களை மிகவும் துன்பப்படுத்துவார்கள். எப்படி துன்பப்படுத்துவார்கள்? உயிரோடு வைத்து சிறை கைதிகளுடைய நாக்கை அறுத்து விடுவார்கள். உயிரோடு வைத்து அவருடைய மூக்கை அறுத்து விடுவார்கள். இப்படி மற்றவர்களை பல விதத்திலும் துன்பப்படுத்துகிற கொடூர குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ராஜாக்கள், ஆலோசனைக்காரர்கள், பிரபுக்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைமை ரொம்ப மோசம். இதனால இந்த அசீரியர்களுக்கு பயந்து இவர்களிடத்துல சிறை கைதிகளாக போய்விடக் கூடாது என்பதற்காக அநேக ஜனங்கள் தாங்களாகவே தற்கொலை செய்து மரித்து போனார்கள். அப்படியானால் இவர்கள் எந்த அளவுக்கு கொடூர குணமுள்ளவர்கள் என்று நீங்கள் கவனிக்கணும். இந்த அசீரிய மக்கள் வாழ்கிற நினிவே பட்டணத்துலதான் இந்த செய்தியை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். இப்ப யோனாவுக்கு இங்க போகிறதற்கு சுத்தமா விருப்பமே இல்லை. யோனா இந்த ஜனங்களுக்கு பயப்படுகிறார். அதோடு கூட இன்னொரு செய்தி, இவர்கள் புறஜாதி ஜனங்கள். புறஜாதி ஜனங்களாக இருக்கிறதுனால இந்த ஜனங்களிடத்துல போகிறதற்கு யோனா விரும்பவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கொடூர குணமுள்ள ஜனங்களின் நடுவிலே பலி பொருள் என்கிற ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்ட இந்த யோனாவை ஆண்டவர் அனுப்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை இந்த உலகத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே நீங்கள் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று இயேசு சொல்லி அனுப்பினார். ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் ஒரு ஆட்டுக்குட்டிகளை போல, புறாவை போல இந்த உலகத்தில் கொடூரமான ஜனங்கள் நிறைந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். அப்படியானால் அது தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த யோனா போக மாட்டேன் என்று சொல்லி மறுத்து தர்ஷீஷுக்கு நேராக புறப்பட்டு போனாலும் ஆண்டவர் விடல. மறுபடியும் யோனாவை கொண்டு தம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருந்தார். அப்ப தேவனுடைய திட்டம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தோடு நிறைவடைந்தது. யோனாவில 4 அதிகாரம் தான் உண்டு.
இந்த 3 அதிகாரத்திற்குள்ளாக யோனாவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அதை செய்து நிறைவேற்றி முடித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப தேவனுடைய திட்டமானது நிறைவேறிவிட்டது. ஆனால் தேவனுடைய நோக்கம் இந்த விலையேற பெற்ற ஒரு பெரிய ஒரு திட்டத்திற்காக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் யோனா. தன்னை சமர்ப்பித்து இந்த தேவ திட்டத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து வந்த மனிதன் யோனா. இவன் மனமடிவோடு கூட போகக்கூடாது, இந்த மனமடிவிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் கர்த்தர் விரும்பினார். அதனுடைய அந்த ஒரு வெளிப்பாடுதான் யோனா 4வது அதிகாரம். நல்ல புரிந்து கொள்ளுங்க, இந்த யோனா 4வது அதிகாரம் முழுவதிலும் யோனாவுக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ள அந்த சம்பாஷணைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனிதன் மனமடிவோடு கூட போகிறத ஆண்டவர் விரும்பல. அதனாலதான் இங்க இப்படி ஒரு வார்த்தையை நம்ம வாசித்தோம். அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கும்படி ஆண்டவர் ஒரு ராத்திரியிலே ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் முளைப்பிக்கும்படிக்கு செய்தார். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய மனமடிவிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வியாதி, கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் போராட்டங்கள், பலவிதமான சோதனைகள், துன்பங்கள், இவைகளின் நடுவில் தான் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்பது பழைய செய்தி. ஆனால் பாருங்க, மனமடிவு, மனசோர்வு, ஆங்கில வேத புத்தகம் இதை மனச்சோர்வு என்று சொல்லுகிறது. அப்ப எந்த ஒரு மனிதனுக்குள்ள மனமடிவும் மனசோர்வும் வருகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எரிச்சலும் கோபமும் வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். மனமடிவு யாருக்குள்ள இருக்கிறதோ, மனச்சோர்வு யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்குள்ள கோபமும் எரிச்சலும் வரும். அதனாலதான் அநேக நேரங்களிலே கோபப்படுகிறவர்களை, எரிச்சல் அடைகிறவர்களை பலவீனமானவர்கள் என்று நாம் சொல்லுகிறது. சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவருடைய இருதயம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு சின்ன பிரச்சனைக்கு கலங்கி போய்விடுகிறார்கள். ஒரு சின்ன ஒரு போராட்டம் தான், ஆனா இதற்கு போய் இவ்வளவு அதிகமாய் கோபப்படுகிறார்களே, தேவையில்லாம என்னிடத்துல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறார்களே என்று கணவனை குறித்து மனைவியும், மனைவியை குறித்து கணவனும், பிள்ளைகளை குறித்து பெற்றோரும் இந்த உலகத்திலே கம்ப்ளைண்ட் பண்ணுகிறது உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனசோர்வு அல்லது மனமடிவு, இதிலிருந்து எப்படி நாம் விடுதலையை பெற்றுக் கொள்வது? இந்த யோனாவை கர்த்தர் எப்படி விடுதலையாக்கினார்? இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே இந்த மனமடிவு வருவதற்கான காரணம் என்ன? யோனாவின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யோனா கடைசியில ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். நான் சாகிறது வரைக்கும் எரிச்சலா இருக்கிறதே நல்லது என்று சொல்லி விடுகிறார். சரி, ஆனால் அப்படியே ஆண்டவர் நம்மையும் விட்டு விடுவாரா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மனமடிவிலிருந்து ஆண்டவர் எப்படி நம்மை விடுதலையாக்க முடியும்? இந்த யோனாவினுடைய சரித்திர புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த மனமடிவு யோனாவினுடைய வாழ்க்கையில வருகிறதற்கு காரணம் என்ன? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டான். போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் யோனாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விசனத்தை கொண்டு வந்ததாக யோனாவினுடைய புஸ்தகம் சொல்லுகிறது. எந்த காரியத்தை குறித்து அவர் விசனப்படுகிறார்? இந்த கொடூர குணமுள்ள ஜனங்கள், நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்ததையும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்ததையும் இந்த யோனாவால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யோனா நினைத்தது என்ன அப்படின்னா, யோனா நினைத்தது என்னன்னா, இந்த கொடூர குணமுள்ள ஜனங்களை கர்த்தர் மட்டும்தான் நியாயம் தீர்க்க முடியும். இந்த கொடூர குணமுள்ள ஜனங்களை கர்த்தர் மாத்திரம் தான் தண்டிக்க முடியும். ஆனால் அந்த ஆண்டவரும் இந்த ஜனங்களை தண்டிக்காமல், இந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்காம இன்னும் இந்த ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறாரே என்கிற ஒரு விசனம் யோனாவுக்குள்ளாக இருந்தது. ஏனென்றால் நீங்கள் யோனாவினுடைய மற்ற அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது இந்த யோனா ஒரு முழுமையான ஒரு விருப்பம் இல்லாமலே தான் நினிவே பட்டணத்திற்குள்ளாக புறப்பட்டு போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த நினிவே பட்டணம் 3 நாள் பிரயாணம் பண்ணுகிற அளவுக்கு மகா விஸ்தாரமான ஒரு பெரிய தேசம். ஆனா நீங்க பைபிள்ல வாசிங்கன்னா, யோனா ஒரு நாள் தான் அந்த பட்டணத்திற்குள்ள அவர் பிரயாணம் செய்தார். ஒரு நாள் பிரயாண தூரம் போய்
அந்த ஒரு நாளுல தன்னுடைய கண்ணுல யாரு கண்டாங்களோ அவங்களிடத்துல சொன்னாரு, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு தேசத்துல போய் ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகிறதாக இருந்தால் ராஜாக்களுக்கு அல்லவா சொல்ல வேண்டும், அதிகாரிகளுக்கு அல்லவா சொல்லணும், தலைவர்களுக்கு எல்லாம் சொல்லணும். அப்படி சொன்னால் தானே அந்த செய்தி எல்லா ஜனங்களுக்கும் போகும். ஆமாவா இல்லையா? ஆனா 3வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க, ராஜா பிறகுதான் அந்த செய்தியை கேள்விப்படுகிறார். ஏதோ ஆண்டவர் தன்னை வலுக்கட்டாயமாய் பிடித்து கொண்டு போய் நினிவேயில் விடுகிறாரே, இந்த செய்தியை சொல்லிவிட்டு வந்து விடுவோம் என்கிற அந்த சிந்தனையினுடைய அடிப்படையிலே தான் இந்த யோனா செயல்படுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி அந்த ஜனங்களை அசைத்து விட்டது, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தந்து விட்டது. இப்பொழுது யோனா நினைத்தது என்ன, யோனா விரும்பினது என்னவென்றால், இந்த 40 நாட்கள் கழித்து இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போய்விடும். இந்த கொடூர குணமுள்ள ஜனங்கள் எத்தனை ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எவ்வளவு எழும்புகிறார்கள், எவ்வளவு சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள், எந்த அளவுக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். இவர்களுடைய இந்த மும்முரமான ஒரு சூழ்நிலைமைக்கு, இவர்களுடைய இந்த அகங்காரங்களுக்கும் மனமேட்டிமைக்கும் கர்த்தர் ஒரு முடிவை தர வேண்டும் என்று நினைத்திருந்த யோனாவினுடைய வாழ்க்கையில யோனா நினைக்காத அளவுல கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை தந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படியானால் ஆண்டவருடைய பார்வையிலே எதுவும் கடினமானது அல்ல. ரட்சிக்கப்படாத மனிதர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம். ஒருவேளை சத்திய வசனத்தை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர் பல விதத்திலும் நமக்கு நெருக்கங்களையும் துன்பங்களையும் சஞ்சலங்களையும் தந்து கொண்டிருக்கலாம். அந்த ஜனங்களுடைய அழிவுக்காக, ஆபத்துக்காக ஜெபிக்கிறதற்கு அல்ல ஆண்டவர் நம்மை அழைத்தது, அந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய விசுவாசம், ஆதி அப்போஸ்தலருடைய சாட்சி. அதுதான் சபைக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் இல்லை, அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் என்று சொல்லுவது ஆதி சபையினுடைய சாட்சி அல்ல. ஆதி சபையினுடைய சாட்சி என்னவென்றால், எவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினானோ, எவன் இந்த விசுவாச மார்க்கத்தை அழிக்கும்படி தேடினானோ, அந்த மனிதனே இந்த விசுவாசமான பிரமாணத்தை எடுத்துரைக்கிற ஒரு பிரசங்கியாக மாறினார். அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொல்லுகிறேன், நம்மை குறித்து அப்படி ஒரு சாட்சி உண்டாகுமானால் நம்முடைய சபை நிச்சயமாக வளரும். அல்லேலூயா. ஜனங்கள் நம்மை கண்டு பயப்படக்கூடாது, ஜனங்கள் நம்மை கண்டு பயப்படக்கூடாது. நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக பிரசங்கிக்கும்படிக்கு போன யோனா ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணினார். மீதி 39 நாட்கள் பட்டணத்திற்கு வெளியே கூடாரத்தை போட்டு பட்டணத்திற்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். இதுதான் மனமடிவுக்கு காரணம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவரையும் நீங்கள் அற்பமா எண்ணாதிருங்கள், ஒரு மனிதனையும் குற்றம் சொல்லாதிருங்கள். இந்த மனுஷன்லாம் மனம் திரும்ப மாட்டாரு, இந்த மனுஷனா திருந்தவே மாட்டாங்க, இந்த பிள்ளைங்களா கீழ்ப்படியவே மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் எங்க ரட்சிப்பு வரப்போகுது, இவங்களுக்கெல்லாம் எங்க தேவனுடைய இரக்கம் கிடைக்க போகுது, இவங்களையா ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். சபைக்கு விரோதமா எவ்வளவு செயல்பட்டவர்கள், ஜனங்களுக்கு விரோதமா எவ்வளவு செயல்பட்டவங்க, ஊழியக்காரங்களை எப்படியெல்லாம் தூஷித்தார்கள் தெரியுமா? அப்படி சொல்லுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக, மனம் திரும்புதலுக்காக, ரட்சிப்புக்காக தேவ சமூகத்துல முழங்கால்ல நின்று ஜெபம் பண்ணி, இந்த கீழ்ப்படியாத ஆத்துமாவுக்காக நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு இவர்களை ரட்சித்திருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை சொல்லுகிறதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் யோனாவுக்கு விசனமாக இருந்தது. நான் நினைத்ததுபடி நடக்கவில்லையே, என்னுடைய தீர்க்க தரிசனத்தின்படி சம்பவிக்கவில்லையே, இந்த பட்டணத்திற்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை பார்ப்போம் என்று காத்திருந்த இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே யோனா நினைத்ததை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி அங்கே வருகிறது. ஜனங்கள் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். மனமடிவு எப்ப வரும் தெரியுமா? நம்ம நினைச்சது எப்ப நடக்கலையோ அப்ப நமக்கு என்ன வரும்? மனசோர்வு வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்களும் சில விஷயத்தை நினைச்சு உங்களுக்கு கிடைக்கல, நடக்கலனா மனச்சோர்வு வரும். இந்த மனமடிவிலிருந்து தான் விடுதலையாக்கப்பட வேண்டும். அது ஒருவேளை சரீரத்தில் சுகமாக இருக்கலாம், குடும்பத்தில் விடுதலையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சில நெருக்கமாக இருக்கலாம். நீங்கள் விரும்புகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்காத பட்சத்திலே மனமடிவு வருகிறது.
அல்லது யாரோ நமக்கு விரோதமாய் செயல்பட்டு விட்டார்கள், ஆனால் இன்னும் நம்முடைய கண்கள் காண அவர்கள் நன்றாய் இருக்கிறார்களே என்கிற அந்த சிந்தனை நமக்குள்ளே வந்தால் நமக்கு மனமடிவும் மனச்சோர்வும் வரும். சொல்லுறது புரிஞ்சுட்டா? நீங்க ஏதாயிலும் ஒரு ஆவிக்குரிய நன்மைகளையோ ஆசீர்வாதத்தையோ நீங்கள் விரும்பி அது உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் மனச்சோர்வு வரும். நான் எதிர்பார்த்தேன், காத்திருந்தேன், கிடைக்கவில்லையே. இப்ப இரண்டாவது கட்டத்தில் யாரோ ஒரு நபர் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், யாரோ நம்மை பகைக்கிறார்கள், யாரோ நமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய கண்கள் காண அவங்களுக்கு நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, சந்தோஷமா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே நமக்கு என்ன வருது? மனசோர்வு. நான் கர்த்தருக்கு பயந்து நடந்து என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளவு பாடுபட்டு நினிவேக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த காரியத்துக்கு ஒரு தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. அதுக்காக மற்றவங்க அழிந்து போகணும் அப்படிங்கிறது தேவ சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எல்லாம் புறப்பட்டு ஒரு பட்டணத்துக்குள்ள போனாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளியே நிக்க விட்டுட்டாங்க. இப்ப யோவான் கேட்கிறார், ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது போல அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கிறது உமக்கு சித்தமா? செஞ்சிருவோமா? இப்ப இயேசு கேட்கிறார், நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த யோனா எதிர்பார்த்தது போல ஒரு காரியம் சம்பவிக்கவில்லை. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய இரக்கம் பெரியது, கர்த்தருடைய ரட்சிப்பு பெரியது, கர்த்தருடைய மன்னிப்பு பெரியது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் கிறிஸ்துவினுடைய இருதயத்தை போல மாற வேண்டும். ஒருவேளை நினிவே ஜனங்கள் யூத ஜனங்களுக்கு எவ்வளவோ துன்பத்தை கொடுத்திருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ துன்பத்தை கொடுத்திருக்கலாம், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர்கள் பயமுறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பதல்ல தேவ சித்தம். இந்த மனிதர்களையும் மனம் மாற்றி இவர்களுக்குள்ளேயும் ஒரு ஜீவனை, ஒரு சமாதானத்தை, ஒரு மனம் திரும்பின ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கலனா மனசோர்வு வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப மனசோர்வுல இருந்து விடுதலை ஆகணும்னா எதிர்பார்ப்ப கொஞ்சம் குறைக்கணும். ஹலோ, திருமணமான உடனே புதுசா அந்த மணப்பெண் மாமியாருடைய வீட்டிற்கு போன உடனே பல எதிர்பார்ப்பு இல்லையா? இந்த அம்மாவுக்கும் பல எதிர்பார்ப்பு. என் மருமக வீட்டுக்கு வந்த உடனே என்ன மாமி அத்தனவா கூப்பிட மாட்டா, அம்மா அப்படின்னு கூப்பிடும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலனா உங்ககிட்ட இருக்கிறே தானே சொல்றேன். எதிர்பார்ப்பு நிறைவேறலனா மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். மகன்னு சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியும். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், நல்லா வளர்க்கிறோம், அவன் நல்லா படிச்சுட்டான், நல்ல வேலை வந்துட்டு, நல்ல சம்பாத்தியம் வந்துட்டு, இப்ப திருமண வயசு வந்துட்டு, சும்மா விட முடியாது இல்லையா? அழகான பிள்ளைய பார்த்து நீங்க கட்டுறீங்க, வெரி குட். டவரி வாங்கினீங்களோ வாங்கலையோ அது ரெண்டாவது டிபார்ட்மெண்ட், ஆனா புள்ள அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டியாச்சு இல்லையா? இப்ப இந்த மகன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, என்னம்மா படுத்திருக்கீங்களே, பலவீனமா இருக்கீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா, மாத்திரை மருந்து எதுவும் வாங்கி தரட்டா, இப்படி உங்களை விசாரிக்கல. இப்ப உங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? மனமடிவு, சோர்வு. இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதுக்கா இவ்வளவு பிரயாசப்பட்டேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மனிதர்களிடத்திலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும், எந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்தாலும், அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காத பட்சத்துல நாம் மனம் அடிந்து சோர்ந்து போக வேண்டியது இருக்கும். அதனால மனிதர்கள் மேலேயோ உலகத்திலிருந்து வருகிற எதிர்பார்ப்பை குறைத்து விடுங்கள். சபைக்கு வருகிற போது எதிர்பார்த்து வரக்கூடாது, எதிர்பார்த்து வரக்கூடாது. ஏதோ கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வரக்கூடாது, ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வரக்கூடாது. சரீர பிரகாரமான நன்மை கிடைத்ததோ கிடைக்கலையோ, ஆனால் ஆவிக்குரிய நன்மை உங்களுக்கு சம்பூரணமா கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா அவர் இந்த ஆத்துமாவுக்காகத்தான் வந்தார். ஆத்துமா வாழ வேண்டும் என்றுதான் வந்தார், ஆத்துமாவில ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லிதான் வந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்காக சரீர நன்மையை தராம விட மாட்டார். அல்லேலூயா. சரீரத்திலும் உங்களுக்கு தேவையான நன்மையை தருவார், ஆத்துமாவிலும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார்.
அப்ப ஒன்று அந்த யோனாவினுடைய எதிர்பார்ப்பு, அல்லது நான் நினைத்தது போல நடக்கவில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த யோனாவை ரொம்ப மனமடிவாக்கிட்டு. இரண்டாவது ஒரு காரியம், யோனா 4வது அதிகாரம் 6வது வசனம், அந்த கடைசி பகுதியில வாசிக்கலாம். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். இப்ப இரண்டாவது, யோனாவுக்கு மனமடிவு வருவதற்கு காரணம் தவறான சந்தோஷம், தவறான காரியத்தில் சந்தோஷம். நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பின சந்தோஷம் யோனாவுக்கு இல்லை. யோனாவுக்கு இப்ப என்ன சந்தோஷம்? ஒரே ராத்திரியிலே ஒரு ஆமணக்கு செடி முளைத்து. இந்த ஆமணக்கு செடியின் மேல யோனா எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரா? சந்தோஷமா இருந்தார். பாத்தீங்களா? சிலருக்கு எதுல சந்தோஷப்படணுமோ அதுல சந்தோஷப்படவே மாட்டோம். என் பிள்ளை பாஸ் ஆயிட்டு அப்படின்னு சிலர்கிட்ட சொல்லி பாருங்க. 10ஆம் கிளாஸ் என் பிள்ளை பாஸ் ஆயிட்டு அப்படி சொல்லி பாருங்க. சிலருக்கு சந்தோஷமே இருக்கு. சிலர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பரவாயில்ல, பிள்ளைங்க படிக்க. பிள்ளை 500க்கு எத்தனை மார்க் எடுத்திருக்குது? 480 எடுத்திருக்குது. வெரி குட். 500க்கு எவ்வளவு எடுத்திருக்கு? 495. அப்படியே 5 மார்க்கு தானா? அடா பரவாயில்ல, உங்க பிள்ளை நல்லா படிச்சிருக்குது. உங்க பிள்ளை வீட்டினுடைய கஷ்டத்தை நல்லா புரிஞ்சிருக்குது. பரவாயில்ல, இந்த பிள்ளை இப்படி விட்டுற கூடாது, கஷ்டப்பட்டனாலும் நல்ல படிப்பு படிக்க வைக்கணும். எத்தனை பேர் இப்படி சொல்லுவாங்க? சிலர் நல்ல பிரைட்டா வருவாங்க. என் பிள்ளை 500 மார்க்குக்கு 490 மார்க் எடுத்திருக்கு அக்கா அப்படி சொன்ன உடனே இவங்க முகம் என்ன செஞ்சு? ஏன் சுருங்கிறது? என் பிள்ளையும் அந்த பள்ளியிடத்துல தான் படிச்சது, என் பிள்ளையும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சது, இது 350 கூட தாண்டலையே, நீ 490 எடுத்துட்டுன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிறியே. இருக்கட்டும் இருக்கட்டும், சரி சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. சிலருக்கு சில விஷயத்துல சந்தோஷமே வராது. சபைக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சொல்ல மாட்டீங்களே. சொல்லலன்னா சந்தோஷம் வராது. சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நாங்க மற்றவங்க விஷயத்தில ரொம்ப சந்தோஷப்படுறோம்னு சொல்றவங்க எல்லாம் சத்தம் வரலையே சொல்லுங்க பாப்போம். இது போதாது, இன்னும் சத்தம் வரலையே சொல்லுங்க. மனம் திரும்பிட்டாங்க, சந்தோஷம் வரல. ஆமணக்கை குறித்து சந்தோஷப்படுகிறார் பாருங்க. எதிலே சந்தோஷப்படக்கூடாதோ அதிலே சந்தோஷப்படுகிற போது மனமடிவு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுங்கள், சபையில் சந்தோஷப்படுங்கள், ஆராதனையில் சந்தோஷப்படுங்க, வசனத்தை கேட்கிறதுல சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஊழியம் செய்கிறதுல சந்தோஷப்படுங்க, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுகிறதுல சந்தோஷப்படுங்க. உலக பிரகாரமான விஷயத்திலே, தேவையில்லாத காரியங்களிலே, தவறான விஷயத்திலே சந்தோஷப்படுகிறவர்களாக இருந்தால் அதனுடைய முடிவு மனமடிவும் மன சோர்வும் மன சஞ்சலமும் எரிச்சலும் கோபமுமே. மொபைல் போன்ல சந்தோஷப்படக்கூடாது, வசனம் கேட்கறதுல சந்தோஷப்படலாம், தப்பு இல்ல. யூடியூப்ல ஏதோ ஒரு ப்ரோகிராம பாக்கேன், வேற ஏதோ ஒரு காரியத்தை பாக்குறேன், Facebookல உட்கார்ந்து இருக்கிறேன், விடிய விடிய சமையல் குறிப்பு தான் பாக்குறேன். இப்படி எல்லாம் பார்த்து 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 கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷப்படாம நீங்க இருந்தா உங்க குடும்பத்துல உண்மையான சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். மற்றவங்க கிட்ட கதை பேசுறதுல சந்தோஷப்படக்கூடாது, குற்றம் சொல்லுகிறதுல சந்தோஷப்படக்கூடாது, குறை சொல்லுறதுல சந்தோஷப்படக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையை மூடி மறைச்சிட்டு 3வது ஆளுக்கு வீட்டில் உள்ள பிரச்சனையை பேசி சந்தோஷப்பட்டு களி கூறுகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பைபிள் இப்படி சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஏறுவான், தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவனே. அதெல்லாம் நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா சபையில சந்தோஷம் வராது, ஆராதனையில சந்தோஷம் வராது. உலகம் வேற, கர்த்தர் வேற. அல்லேலூயா சொல்லுவோம். சபை வேற, பேலியாள் வேற, அது ரெண்டும் ஒண்ணாக முடியாது. ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷம் வரணும்னா, ஒரு மனமகிழ்ச்சி வரணும்னா, மனசோர்வை மனமடிவை கர்த்தர் மாற்றணும்னா நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க. வியாதியா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம், கடனா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம், தரித்திரமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம், இல்லாமையா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல சந்தோஷப்பட்டு பழகலன்னு வைங்க, வீடு நிறைய உங்களுக்கு பொன்னும் பொருளும் இருந்தாலும் மகிழ்ச்சி வராது, மனமடிவு மாறாது, மன சோர்வு மாறாது.
சந்தேகம் பெருகும், சண்டை வரும், குழப்பம் வரும். இயேசுவுக்குள்ள சந்தோஷப்பட்டு பாருங்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, யோனாவுக்கு எதுல சந்தோஷம் இருந்து சொல்லுங்க? ஆமணக்கை குறித்த சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சந்தோஷம் இல்ல. ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதை குறித்து சந்தோஷம் இல்ல. மனம் திரும்பினதை குறித்து சந்தோஷம் இல்ல. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு எதுல சந்தோஷம் வரணும்? எதுல சந்தோஷம் வரணும்? சபைக்கு ஒரு ஆத்துமா வந்தா நீங்க சந்தோஷப்படணும். அல்லேலூயா. நான் ஆராதிக்கக்கூடிய இடத்துல இவ வந்து உட்கார்ந்திருக்கா, நான் இருக்கக்கூடிய இடத்துல இவ வந்து உட்கார்ந்திருக்கா. அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு இல்ல சபைகள்ல பெரும்பாலான சபைகள்ல இருக்கிற பிரச்சனையே இதுதான். இது நான் ஆராதிக்கிற இடம், இது நான் இருக்கக்கூடிய இடம், இது நான் பாடக்கூடிய மைக்கு, இது நான் பிரசங்கம் பண்ணக்கூடிய மைக்கு, இதை வேற யாருக்கும் தர மாட்டேன். அல்லேலூயா சொல்லு. போகும்போது ஒண்ணும் கொண்டு போக முடியாது, நீங்க மட்டும்தான் போவிய. நாங்க பின்னாடி பாட்டு பாடிட்டு வருவோம். இடம் இங்கே தான் இருக்கும், சேர் இங்கே தான் இருக்கும், பதவி இங்க விட்டுட்டு தான் போகணும். இல்லையா சொல்லுவோம். சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷம். உலகத்தின் காரியங்களில் சந்தோஷப்படக்கூடாது, பணத்துல சந்தோஷப்படக்கூடாது, பொருள்ல சந்தோஷப்படக்கூடாது, மனமேட்டிமையில சந்தோஷப்படக்கூடாது. நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப தவறான விஷயம், பாவம் செய்கிறதுல சந்தோஷப்படக்கூடாது. வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, தம்பிமார், பாவம் செய்யறதுல சந்தோஷப்படக்கூடாது. மற்றவங்களை துன்பப்படுத்தி பார்க்கறதுல சந்தோஷப்படக்கூடாது. மற்றவங்களுக்கு விரோதமா பேசுறதுல சந்தோஷப்படக்கூடாது. அதெல்லாம் சந்தோஷப்படக்கூடாது. அப்படி சந்தோஷப்பட்டா கர்த்தர் தருகிற சந்தோஷம் உங்களுக்குள்ள வரவே வராது, வரவே வராது. எத்தனை நாள் உபவாசம் பண்ணி பாருங்க, எவ்வளவு அழுது பாருங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணி பாருங்க, சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள வராது. சந்தோஷமா இருக்கிறது போல நடிக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கிறது போல நடிக்கலாம், எல்லா செல்வங்களும் ஆசீர்வாதமும் இருக்கிறது போல நடிக்கலாம். ஆனா உண்மையான சந்தோஷம் வராது. உண்மையான சந்தோஷம் எதுல வரும் தெரியுமா? மனம் திரும்புதல், ரட்சிப்பு, கீழ்ப்படிதல், பரிசுத்தம். அதுலதான் உண்மையான சந்தோஷம். யோனாவுக்கு மனச்சோர்வுக்கு காரணம் என்னடா? எதுல சந்தோஷப்படணுமோ அதுல சந்தோஷப்படல. நீங்க எல்லாம் தேவ பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய காரியத்துல மட்டும் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. உலகத்தின் சந்தோஷத்தை என்ன செஞ்சிடணும்? ஒதுக்கிடுவீங்களா? டிவி பாக்குறது, சினிமா பாக்குறது, தொடர் நாடகம் பாக்குறது, கூடி கூடி உட்கார்ந்து பேசுறது, தேவையில்லாம சினிமாவுல காமெடி எல்லாம் சொல்லி அரட்டை அடிக்கிறது, எல்லாத்தையும் விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? விட்டுட்டா உண்மையான சந்தோஷம் வந்துடும், மனச்சோர்வு மனமடிவு வராது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க. மூணாவது ஒரு காரியம், யோனா 4வது அதிகாரம் 6வது வசனம். திரும்பவும் அதே வசனம் தான் பாருங்க. கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடி, அது வாசிங்க. கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார், அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். போதும் போதும். அப்ப யோனா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல 3வது யோனாவுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுமா? நிலையற்ற காரியத்தின் மேல் நம்பிக்கை. ஒன்று தான் நினைத்தது போல சம்பவிக்கவில்லையே, கொடூரமான ஜனங்களுக்கு தேவையான நியாய தீர்ப்பு வராமல் மன்னிப்பையும் விடுதலையையும் ரட்சிப்பையும் தந்து விட்டாரே, நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? 40 நாள் தேசத்துக்கு வெளியே நான் கூடாரம் போட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் நினைத்தது போல நடக்கவில்லையே என்கிற மனச்சோர்வு. இரண்டாவது, தவறான ஒரு சந்தோஷம். மூன்றாவதாக, நிலையற்ற காரியத்தின் மேல நம்பிக்கை. இப்ப ஒரே ராத்திரியில தோன்றின ஆமணக்கை குறித்து யோனா ஆச்சரியப்பட்டிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த ஆமணக்கு எனக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை தரும் என்று நம்பி இருக்க கூடாது. ஆமணக்குன்னு சொன்ன உடனே ஆமணக்கு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஆமணக்கு செடி வந்து உண்மையாகவே நல்ல அழகான ஒரு செடி, நல்ல நிழல் தருகிற ஒரு செடி ஆமணக்கு. இது 10 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். சின்ன ஆமணக்குனா 1 to 3 மீட்டர் வரையிலும் வளரும். 10 மீட்டர், இன்னொன்னு 1 to 3 மீட்டர் வரைக்கும் வளரும். இதெல்லாம் நல்ல அடர்த்தியாக இருக்கும். இதுல எப்பவும் பூ இருக்கும். ஆனால் இது 1 வருட தாவரம். புரியுதா உங்களுக்கு? 1 வருஷம் நிலைத்திருக்கும்.
இது ஒரு வருஷம் நிலைத்தது ஆமணக்கு. நானும் பார்த்தேன், நிலையற்ற காரியத்தில் அவர் சந்தோஷமா இருக்கிறார்னா கரெக்டா சொல்லணும் இல்லையா? அவருக்கு ஒருவேளை ஆமணக்கை பற்றி தெரிந்திருந்தால், நல்ல அழகான ஒரு ஆமணக்கு இருக்கு, எப்படியும் ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 6 மாசமாவது சொல்ல விளங்குதா? அல்லேலூயா. நிலையற்ற காரியத்தின் மேல நமக்கு நம்பிக்கை வருகிற போது நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும். எப்பொழுது அது இல்லை என்று வருகிறதோ, எப்பொழுது அதிலே ஒரு குறைவு வருகிறதோ, நிலையற்ற காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற போதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு வருகிறது, மனமடிவு வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஆமணக்கை வச்சு 2 விஷயத்தை நான் சொல்லி தர விரும்புகிறேன். ஒன்று, யாரோ நமக்கு ஆறுதலாக இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். இது ராத்திரியிலே முளைத்த ஆமணக்கை பார்த்த யோனாவினுடைய சிந்தனை. என்ன, திடீரென்று சொல்லி ஒரு ஆமணக்கு வந்திருக்கிறது. அப்ப யாரோ நமக்கு ஆறுதல் தருவார்கள், யாரோ நமக்கு சமாதானம் தருவார்கள் என்று நாம் அவர்களை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, இரண்டாவதாக, யாரோ நமக்கு ஆறுதலாக இருந்தார்கள் என்று நாம் அவர்களை நம்பி இருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? முதல்ல என்ன பார்த்தோம்? யாரோ நமக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள், இருப்பார்கள். ராத்திரி தோன்றின ஆமணக்கின் மேல யோனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எப்படி எனக்கு கொஞ்சம் நிழல் தரும், கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நான் சமாதானமா இதுல உட்காரலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யாரோ நமக்கு ஆறுதலா இருப்பாங்கன்னு நம்பாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். சபையில யாரையும் என்ன செய்ய கூடாது, நம்ப முடியாது, நம்ப கூடாதுன்னு இல்ல, நம்பாம எப்படி சபைக்கு வர முடியும்? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, யாரெல்லாம் நமக்கு ஆறுதல் செய்வார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் தான் ஆறுதல் செய்யாமல் போவார்கள். யார் நமக்கு பக்கபலமாக நிற்பார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் தான் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். யார் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் தான் நமக்கு விரோதமாக எழும்பி தீமை செய்வார்கள். இப்ப யோனாவுக்கு ஒரு சந்தோஷம், எப்படியும் இது எனக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும். இப்ப ராத்திரி தூங்கி மறுபடியும் காலையில் எழும்பினார் பாத்தீங்களா, அங்க மேல ஒன்னையும் காணல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, யாரோ நமக்கு ஆறுதலாக இருந்தார்கள் என்று நம்புகிறோம். மனமடிவுக்கு காரணத்தை சொல்ல வருகிறேன். யாரையோ நம்ம நம்பி இருந்தோம், இவங்க எனக்கு ஆறுதலா இருப்பாங்க. அது ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம். இவங்கெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருப்பார்கள் என்று நம்பி இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எனக்கு ஆறுதலாக இல்லை. மனசோர்வு வருகிறது, மனமடிவு வருகிறது. இவர்கள் தான் எனக்கு ஆறுதலாக இருப்பார்கள் என்று நம்பியிருந்தேன். நிலையற்ற உலகத்தின் காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற போது தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே மனச்சோர்வும் மனமடிவும் வருகிறது. இன்னைக்கு சபை சந்திக்கிற சில சவால்கள் இதுதான், விசுவாசிகள் சந்திக்கிற சில சவால்கள் இதுதான். யாரோ என்னை உயர்த்துவார்கள், யாரோ எனக்கு கூட இருப்பார்கள், யாரோ எனக்கு உதவி செய்வார்கள், யாரோ எனக்கு நன்மை செய்வார்கள் என்று சொல்லி நம்பி இருந்த அநேகர் நமக்கு விரோதமாய் செயல்பட்டதினாலே மனமடிவு, மனச்சோர்வு, இவர்களை அல்லவா நான் நம்பி இருந்தேன், கடைசி நேரத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டார்களே என்று மனமடிவும் மனச்சோர்வும் வருகிறது. நிலையற்ற காரியத்தின் மேல நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப சொல்லுறேன், இந்த ஆமணக்கை உருவாக்கினது கர்த்தர் தான். ஆமாதானே? ஒரே ராத்திரி தோன்ற பண்ணினார், நேர்த்தியாய் தோன்ற பண்ணினார். இந்த மனுஷனுடைய மனமடிவிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. குடும்பத்தை ஏற்படுத்தி தந்ததும் கர்த்தர் தான், சபையை ஏற்படுத்தி தந்ததும் கர்த்தர் தான், விசுவாசிகளை தந்ததும் கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுவோம். போதகர்களை தந்ததும் கர்த்தர் தான், கிருபைகளை தந்ததும் கர்த்தர் தான், வரங்களை தந்ததும் கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா நம்ம நம்பிக்கை யார் மேல தான் இருக்கணும்? இந்த குடும்பத்தை தந்த கர்த்தர் மேல தான் நம்பிக்கை இருக்கணும். வேலையை தந்த கர்த்தர் மேல தான் இருக்கணும். சம்பாத்தியத்தின் மேல, வருமானத்தின் மேல, நம்முடைய எஜமான் மேல, நம்ம ஓனர் மேல எப்ப நம்பிக்கை போய் கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை குறைந்து போகிறதோ மனமடிவும் மனசஞ்சலமும் உங்களை தேடி வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். நிலையற்ற உலகத்தின் காரியத்துக்கு மேல என்ன வைக்க கூடாது? நம்பிக்கை வைக்கவே. பாத்தீங்களா, நல்ல அழகா ஓங்கி வளர்ந்த ஒரு ஆமணக்கு தான். அதுக்கு மேல எப்பொழுது இந்த யோனாவுக்கு நம்பிக்கை போகிறதோ,
நான் ஏற்கனவே சொன்ன குறிப்பின்படி பார்த்தா ஒருவேளை ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷமாவது இது இந்த இடத்துல நிக்கிறதுக்குரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. சும்மா இல்ல, ஒரு ராத்திரி தான் முளைக்க பண்ணினார். யோனாவுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் தான் இதை முளைக்க பண்ணிருப்பாரு. ஏன்னா அவரால இல்லாம வேற யாராலும் இவ்வளவு அதிசயத்தை அப்ப நினைச்சிருப்பாரு. ஒரு ஆமணக்கினுடைய ஆயுட்காலம் 1 வருஷம் தான். நான் இங்க இருக்கிறது வரைக்கும் இது எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும். நம்ம நிறைய நேரத்துல இப்படிதான் மனிதர்களை யாரையோ சிலரை நம்பிக்கையா நம்ம நினைச்சு சப்போர்ட்டா நினைச்சு இவங்க எனக்காக எல்லாத்தையும் செய்வாங்கன்னு நம்ம முன்ன வந்தோம், சில காரியத்தை செய்தோம். அது நமக்கு எதிலே முடிந்தது? தோல்வியில் முடிந்தது, இழப்பில் முடிந்தது, பெரிய பண கஷ்டத்துல கொண்டு விட்டுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். நிலையில்லாத உலகத்தின் காரியத்தின் மேல் நமக்கு என்ன வரக்கூடாது? 4வது ஒரு காரியம், அது யோனா 4:7-8. இதுதான் நம்ம செய்தி. யோனா 4:7-8 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மறுநாளிலோ அதிலிருந்தே வாசிங்க. சரி, மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். போதும், அது ஆமணக்கு செடி என்ன செய்தது? அரித்து போட்டு. இப்ப இதுல ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் அடங்கி இருக்கு. தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாததினாலே மனமடிவு வருகிறது. 4வது ஏன் மனச்சோர்வு வருகிறது, மனமடிவு வருகிறது? தேவனுடைய திட்டத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளாமல் போகும்போது. தேவனுடைய திட்டம் என்ன? யோனாவை அனுப்ப வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவ திட்டம். கொடூரமான ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை வர வேண்டும். தேவ திட்டம். நினிவே பிந்தின நாட்களில் அழிக்கப்பட்டு போனது, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா இப்ப இந்த இடத்துல ராஜாக்கள் முதற்கொண்டு எல்லா ஜனங்களும் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரிடமாய் திரும்பினாங்க. அது ஒரு தேவனுடைய திட்டம். எப்படி ரட்சிப்பும் பாதுகாப்பும் உயிர் மீட்சியும் விடுதலையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் மனம் திரும்புதலும் தேவ திட்டமோ, அதே போல குறைவும் தேவ திட்டத்தில் ஒன்று. நம்ம செழிப்பை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம், குறைவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வோம், சில கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது தேவ திட்டமா அப்படி நம்ம நினைப்போம். செழிப்பும் வறட்சியும் தேவ திட்டத்தில் ஒன்று, உயர்வும் தாழ்வும் தேவ திட்டத்தில் ஒன்று, இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் தேவ திட்டத்தில் ஒன்று. அதை மறக்க கூடாது. ஆமணக்கு செடி வந்தது ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப பின்னாடி ஒரு பூச்சியை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. சபைகளிலும் சில பூச்சிகள் அல்லேலூயா சொல்லுவோம். இதுல இருந்து விடுதலையாக்குறதுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். சும்மா கையை வச்சுட்டு வியாதி போட்டோம், சாபம் போட்டோம், சத்ரு போட்டோம் சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, சில பூச்சிகள் சில விஷயத்துல இருந்து கொஞ்சம் சரியாகணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அரிக்கிற பூச்சி. அது என்ன பூச்சி? அரிக்கிற பூச்சி. எவ்வளவு வேகமா அரிச்சிட்டு பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுவோம். அதே போல சிலர் தீமை செய்யறதுல ரொம்ப வேகமா இருப்பாங்க, ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட நல்ல புள்ள போல பேசுவாங்க, சிலருக்குள்ள நல்ல வசனம் இறங்குதுன்னு நினைக்க. நீங்க என்னைய பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஆசீர்வாதமா பேசுவேன். நீங்க குனிஞ்சு இருந்தாச்சுன்னா அவ்வளவு விட மாட்டேங்க. என்ன வசனம்னாலும் சந்தோஷமா கேட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு தான் வசனம் வரும், ஆனா உங்களுக்கு வராதது போல இருந்து கவனமா கேட்டு வீட்டுக்கு போகக்கூடிய வழியிலே மனம் திரும்பிடணும். அரிக்கிற பூச்சி சிலது நன்மையை கெடுக்கும். ஒரு ஆத்மா வந்துட்டுன்னா அதுல சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா சொல்லு. ஆமா, நன்மைகளை சிலருக்கு அந்த பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாயிலும் ஒரு விதத்துல ஒரு கேடை செய்துட்டே இருக்கும், ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 4 பேர் சந்தோஷமா பேசி சிரிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு 4 பேருக்கு கூட 4 பேர் வர்றது அவங்களுக்கு பிடிக்காது. அது குடும்பமா இருந்தாலும் அப்படிதான். ஒரு சகோதரன் நல்லா இருக்கிறது இன்னொரு சகோதரனுக்கு பிடிக்காது. ஒரு சகோதரனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறது இன்னொரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுடைய பிள்ளைகளுக்கும் பிடிக்காது. ஒட்டன பொறாமை, ஒட்டன எரிச்சல், அதுல ரொம்ப தீவிரமா செயல்படும். சிலருக்கு சில ஆசீர்வாதம் கிடைச்சிரும் அப்படின்னா அல்லேலூயா, அதை எப்படியெல்லாம் கெடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் நஷ்டப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு குறைவை கொண்டு வர முடியுமோ ரொம்ப தெளிவா இருப்பார். இயேசுவும் அழகா சொல்லிட்டார், ஒளியின் பிள்ளைகளை விட இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்கள். எதுல அதிக ஞானவான்கள்? பைபிள்லையா? மற்றவனை கெடுக்கிறதுல, நஷ்டப்படுத்துகிறதுல,
லஞ்சம் வாங்குறது இல்ல. அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். வட்டிக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வட்டிக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த கிரியைகள் இருந்தா இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு வெளியில போயிடணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பணம் கூட வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்க கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. பொறுமையா இருந்து கொடுக்க முடிஞ்சுனா கொடுங்க, இல்லனா உங்க பணத்தை உங்க பையிலே வச்சுக்கிடுங்க. எதுக்கு பாவத்தை சம்பாதிக்கிறீங்க பணத்தை வச்சு? அல்லேலூயா. ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறது போல செய்துட்டு அவனை அறியாமலே அல்லது அவனை அறிந்தே அவன் ரத்தத்தை உறிஞ்சுகிறது, இதுதான் வட்டி. வேற என்னது? அல்லேலூயா சொல்லுவோம். தீமை செய்கிறதுல சிலர் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஒரு நன்மையை கெடுக்கிறதுல, ஒரு ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த பூச்சியை போல நம்ம அப்படி இருக்க கூடாது, நம்ம அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல சூப்பரா வந்தது, அதனால பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இரண்டாவது வறட்சி. அதனால அது என்ன செய்ததா? காய்ந்து போனது. அந்த பூச்சியை அனுப்பிட்டாரு, அது இப்ப காய்ந்து போய்விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த காய்ந்த அனுபவம் பலன் கொடுக்காதவர்கள், பயனற்றவர்கள், பயன்படாதவர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஊழியக்காரங்க இங்க இருக்கிறாங்க, விசுவாசிகள் இங்க இருக்கிறாங்க, நல்ல சபைக்காக ஒத்துழைக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு. உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்தும்படியாகத்தான் சொல்லுகிறேன். சில பயனற்றவர்களும் சபையில் இருப்பார்கள், சில பலன் கொடாதவர்களும் சபையில் இருப்பார்கள். எவ்வளவு சொன்னாலும் வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் சபையில் உண்டு. ஒரு பகுதியிலாயிலும் கர்த்தருக்காக பயன்படாதவர்களும் உண்டு. கோதுமை மணிகளை போல தங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிற களைகளும் இன்றைக்கு சபைகளிலே பெருகிவிட்டது. ஒரு பயனும் இல்லை. ஒரு ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், பண்ண மாட்டாங்க. ஒரு சண்டே கிளாஸ் எடுங்க சிஸ்டர், சண்டே கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியாது. ஒரு வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு பிரேயர் நடத்துங்க, எனக்கு தெரியாது, நான் வர மாட்டேன். சரி, நம்ம குழுவா சேர்ந்து நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம், 4 பேர் சகோதரிகளை சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஊழியத்துக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், வர மாட்டாங்க. பலன் கொடுக்காதவர்கள், பயனற்றவர்கள் சபையில் உண்டு. அவர்களும் தேவ திட்டத்தில் உள்ளவர்கள் தான். விளங்குதா உங்களுக்கு? அவங்களும் தேவ திட்டம். தேவன் அப்படி வச்சிருக்கிறாரு. ஏன் தேவன் அப்படி வச்சிருக்கிறாரு? கர்த்தருக்காக பயன்படுகிறவங்களை கர்த்தர் எப்படிலாம் உயர்த்துறாரு அப்படிங்கறத அவங்க கீழே உட்கார்ந்து பார்த்து கை தட்டுகிறதுக்கு வச்சிருக்காரு. ஹலோ, விளங்குதா? ஒன்றுமே இல்லாதவங்களா, திறமை இல்லாதவங்களா, தாளந்து இல்லாதவங்களா, தள்ளப்பட்டவங்களா, நெருக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்கல்ல, இவங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் போது திறமை உள்ளவர்கள், தாளந்து உள்ளவர்கள் செய்ய முடியும். ஆனாலும் நான் ஒரு பயனற்றவர்களை போலதான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள், அவர்களுக்கு கை தட்டுகிறதற்காக கர்த்தர் அவர்களையும் சபையில் வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பாஸ்டர்ட்ட மெதுவா போய் கேட்கணும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஊழிய நான் இதுல செய்யறேன் பாஸ்டர், ஒரு பாயாவது போடுறேன், பாயிங்க யாரு போட்டான்னு தெரியல, போட்டவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு ஜன்னலையாவது நான் சாத்துறேன், ஒரு கதவையாவது நான் சாத்துறேன், ஒரு நாள் இந்த சபையை நான் கிளீன் பண்றதுக்காக வாரேன். அல்லேலூயா சொல்லுவோம். இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருப்பாங்க, எல்லா சபையிலும் 1-2 இருப்பாங்க. சிலர் தொடவே மாட்டாங்க. டாய்லெட் கிளீன் பண்ணணும்னா கஷ்டம். எங்க வீட்டில் உள்ள டாய்லெட்டை கிளீன் பண்ண மாட்டேன், அதான் ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வர்றது கிடையாது. எங்க வீட்டில் உள்ள டாய்லெட்டே நான் கிளீன் பண்ண மாட்டேன். நான் எங்க போய் கிளீன் பண்றது? நீ சபையில எப்படி நான் டாய்லெட் கிளீன் பண்ண முடியும்? 10 பேர் போகக்கூடிய டாய்லெட்டை அல்லேலூயா நாங்க இன்னைக்கும் கிளீன் பண்றோம். அல்லேலூயா சொல்லு. ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. பயனற்றவர்களா இருக்கக்கூடாது. அது காய்ந்து போயிடுச்சுன்னா பயன்படவில்லை, பயனற்றவர்கள். அவர்கள் தேவ திட்டத்தில் உள்ளவர்கள் தான். அப்ப நம்ம பலன் கொடுக்கிறவங்களா மாறிடணும், பயனற்றவங்களா இருக்கக்கூடாது. ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்யுங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க சபையில. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆராதனைகளை செய்யுங்க. ஏதாயிலும் ஒரு விதத்துல கர்த்தருக்காக பயன்படுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மந்தையினுடைய மேய்ப்பருக்கு அடங்கி, அல்லேலூயா சொல்லுவோம், அவருக்கு மேல பேரப்படாது. இதை இந்த ஊழியத்தை குறித்து பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். பார்த்துரு என்ன பிறகு உடனே இப்ப பாஸ்டர் பிடிச்சு கேட்டுறீங்க, எங்களுக்கு ஊழியத்தை நீங்க தாங்க. ஊழியத்தை அவங்க பார்த்து தான் தருவாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த ஆவிக்குரிய தகுதி இருக்குதா, ஜெபம் இருக்குதா, பொறுமை இருக்குதா, தாழ்மை இருக்குதா, அன்பு இருக்குதா, இவங்க இதை செய்வாங்களா அப்படிங்கறத பார்த்து ஆராய்ச்சி பார்த்து தான் தருவாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, அப்படி நீங்க ஊழியக்காரர்கள் சொல்லுகிற அந்த கட்டுப்பாட்டுகள் நியமங்களுக்கு எல்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சு சபையில நீங்க ஊழியம் செய்து ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ பயனற்றவர்கள் என்று சொல்லுகிற போது அவர்களும் தேவ திட்டத்தில் உள்ளவர்கள் தான். அல்லேலூயா சொல்லிடுவோம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ பயன்படாதவர்களாக இருக்கிற போது அது ஒரு வகையில ஒரு எரிச்சலை உண்டாக்கு. அல்லேலூயா சொல்லுவோம்.
நிலையற்ற காரியத்தின் மேல சந்தோஷப்பட்டாரு. நான்காவது எதுல? தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாததினால் வருகிற மனச்சோர்வு. அப்ப உங்களையும் என்னையும் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. நமக்கு ஒரு தேவ திட்டம் உண்டு. அதை நீங்க புரிந்து கொண்டால் உங்களுக்கு மனச்சோர்வு வராது. ஊழியம் செய்தா மனசோர்வு வராது. சண்டே கிளாஸ் எடுத்தா மனசோர்வு வராது. ஜெபத்துல கலந்து கொண்டா மனசோர்வு வராது. அல்லேலூயா சொல்லு. இந்த மனசோர்வை எல்லாம் மாற்றுகிறதற்காகத்தானே ஆண்டவர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிலுடைய உஷ்ணம் அவருக்கு மேல வந்து படுது பாருங்க. வெயிலின் உஷ்ணம் பாத்தீங்களா? வெயிலினுடைய உஷ்ணம். இந்த வெயிலினுடைய உஷ்ணம்னா என்னது? வெயிலினுடைய உஷ்ணம்னா என்னது? ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுங்க. சூடுன்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல நம்மை எரிச்சல் ஊட்டி கொண்டே இருக்கிறவர். பாத்தீங்களா? உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்படி வீட்டுல இருக்காங்களா இல்லையா? யாரோ ஒரு நபர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்மளை எரிச்சல் ஊட்டிட்டே இருப்பாங்க. நீங்க நினைப்பீங்க இவங்களை ஆண்டவர் எடுத்து மாற்றிட்டா நல்லா இருக்கும். இல்ல, அவர்கள் தேவ திட்டத்தில் உள்ளவர்கள் தான். கொஞ்சம் கோபத்தை உண்டாக்க தான் செய்வோம். நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க கரெக்டா 10 மணிக்கு வந்துருங்க அப்படின்னா அவங்க எத்தனை மணிக்கு தான் வருவாங்க? ஆமா, நீங்க சொல்லி சொல்லி தான் பாப்பீங்க. ஏமா அவங்க ஆசீர்வாதத்துக்கு இதுதாமா தடை? நீங்க சொல்லி பார்க்க தான் செய்வீங்க. நீங்க அன்பா சொல்லி பாப்பீங்க, ஆசீர்வதிச்சு சொல்லி பார்ப்போம். ஆனாலும் அவங்க 12 மணிக்கு தான் வருவாங்க. சந்தோஷமா இருங்க, அவங்களை அப்படி விட்டுருங்க. இவர்களும் தேவ திட்டத்தில் உள்ளவர்களே. அவங்க வந்து எரிச்சல் ஊட்ட விட்ட எங்களுக்கு பொறுமையை கற்று தந்துட்டே இருப்பாங்க. இப்ப நான் இருக்கிறேன் இல்லையா உங்களுக்கு? இப்ப நான் இருக்கிறேன், இப்ப பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கேன், டைம் போயிட்டே இருக்குது. இப்ப பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு எரிச்சல் வந்தே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். புரியுதா? இதே மாதிரி நம்ம குடும்பங்கள்ல வந்து சொல்லுங்க, சிலர் வந்து எரிச்சல் தான் ஊட்டுவாங்க. ஆனா நீங்க நல்ல தெய்வ பிள்ளைங்களா இருந்தா உங்களுக்கு பொறுமை வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு தாழ்மை வந்துட்டே இருக்கும், அன்பு பெருகிட்டே இருக்கும். இவங்களையும் தேவன் தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ சில கோபப்படுத்துகிற மனிதர்களும் எரிச்சல் ஊட்டுகிறவர்களும் தேவ திட்டத்தில் உள்ளவர்களே. அல்லேலூயா சொல்லிடுவோம். அல்லேலூயா. ஐந்தாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். சரியா? யோனா 4:10. யோனா 4:10 யோனா எந்த பிரயாசமும் படவில்லை. போதும் போதும், வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. யோனா வந்து எந்த பிரயாசமும் படவில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். பிரயாசப்படாததினாலே மனச்சோர்வு வருகிறது. ஆண்டவர் அழகா சொன்னார், நீ பிரயாசப்படாததும் பலக்காரதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 மேற்பட்ட மனிதர்கள் இருக்கிற நினைவே பட்டணத்திற்காக பரிதபிக்காமல் இருப்பேனோ? அவர் பிரயாசப்படாததுனால அல்லேலூயா அவருக்கு பரிதாபம் வரல, மனமடிவு வந்தது. பிரயாசப்படுகிறவர்களுக்கு பரிதாபம் வரும், மனமடிவு வராது. ஏன் யோனாவுக்கு இந்த மனமடிவு வந்தது? ஏன் யோனா பிரயாசப்படவில்லை அப்படின்னா, யோனா ஜஸ்ட் a messenger, செய்தியை கொடுக்கிற ஒரு சாதாரண மனிதன். ஆனால் தேவனோ மேக்கர், உருவாக்குகிறவர். உருவாக்குகிறவங்களுக்கு தான் அந்த பரிதாபம் இருக்கும். இப்ப நான் மெசேஞ்சர், செய்தியை கொடுக்கிறவர், என்னவோ செய்தியை நான் சொல்லிட்டு போயிடுவேன். எப்படி ஆவியானவர் எனக்கு வார்த்தை தாராரோ சொல்லிட்டு போயிரு. ஆனா உங்க ஊழியக்காரரு கொஞ்சம் மெதுவா பக்குவமா பேசுவாங்க. அல்லேலூயா. சில இடத்துல நீங்க சோர்ந்து போகும்போது உங்களை தட்டி விடுவாங்க. ஏன்? அவங்க உருவாக்குகிறவர்கள், நாங்க மெசேஞ்சர், செய்தி கொடுக்கிறவங்க. அதனால எங்களை கொண்டு போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நாங்க வேற, அவரு வேற. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வந்து உங்களை தட்ட வேண்டிய இடத்துல தட்டுவாரு, அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைப்பாரு. அப்புறம் சொல்லுங்க, உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்துல உற்சாகப்படுத்துவாரு, கீழே உட்கார வைக்க வேண்டிய இடத்துல கீழே உட்கார வைப்பாரு, மேல கொண்டு வரும்போது மேல கொண்டு வருவார். அவர் மேக்கர், அவர் உங்களை உருவாக்குகிறவர், சபையை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறவர். நாங்க மெசேஞ்சர். யோனா சொன்ன மாதிரி 40 நாள் தான் உண்டு, அவ்வளவுதான், டிஷும் டிஷும் சொல்லிட்டு போயிரும். நாங்க மெசேஞ்சர். அதனால யோனாவுக்கு என்ன இல்லை? பாரம் இல்லை. யோனா அந்த ஜனங்களுக்காக என்ன செய்யல? பிரயாசப்படல. கர்த்தர் கேட்கிறார், எப்படி யோனா நீ அழிக்க சொல்லுற? எப்படி யோனா அந்த ஜனங்களை அழிக்க சொல்லுற? நீ பிரயாசப்படவும் இல்லை, நடவும் இல்லை, நீர் பாய்ச்சவும் இல்லை, இந்த ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத எத்தனை ஜனங்கள். சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் யோனாவுகிட்ட நல்ல ஒரு சாட்சியை நம்ம பார்க்க முடியல. ஆனா இந்த யோனாவை மனமடிவிலிருந்து விடுதலையாக்க ஏன் ஆண்டவர் பிரயாசப்பட்டார்? ஒன்னே ஒண்ணுதான், இந்த தேவ திட்டம் நிறைவேறுகிறதற்காக 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்த ஒரு மனிதன். யோனா அந்த அனுபவத்தை சொல்லுகிற போது, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த தேவ திட்டம் தாங்க.
இந்த 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தார் பாத்தீங்களா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த யோனா புத்தகம் இன்றளவும் நிற்கிறது. நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. இந்த மனமடிவிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் பிரயாசப்பட்டார். யோனா சொன்னார், கடைசி வரைக்கும் நான் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். ஆண்டவர் விட்டுட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மனமடிவு இருக்கிறதே, மனச்சோர்வு இருக்கிறதே. எப்ப மனச்சோர்வு போகும் தெரியுமா? உங்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதை நிறுத்திவிட்டு, உங்க தேவைகளுக்காக கவலைப்படுகிறதை நிறுத்திவிட்டு, ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கவலைப்படும் போது, அல்லேலூயா சொல்லுவோம், ஆத்தும ஆதாயம் செய்யும் போது, ஆத்தும பாரத்தினால நிறையப்படும் போது, உலகத்தின் கவலைகள் ஒன்றும் உங்களுக்குள் வராது. அல்லேலூயா. மனமடிவு, மனச்சோர்வு ஒன்றும் உங்களுக்கு வராது. ஆத்துமாக்களை குறித்த பாரம் உள்ளவர்களாக மாறினால் போதும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தால் போதும், ஊழியம் செய்தால் போதும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினா போதும். உலகத்தில் உள்ள எந்த சோர்வுகளோ, எந்த ஒரு மனமடிவுகளோ உங்க இருதயத்துல வரவே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கு மேலே ஒரு அழைப்பு உண்டு. யோனாவுக்கு மேல ஒரு பெரிய ஒரு அழைப்பு உண்டு. அதனாலதான் எங்க போனாலும் யோனாவை ஆண்டவர் விடல. நீங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், சில நேரங்களில் சபையில சந்திக்கிற சில பிரச்சனைகள் ஓடிரலான்னு உங்களுக்கு தோணும். ஆனா ஓட விடல. இதுவரைக்கும் ஓட விடலன்னா உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டம் உண்டு. இந்த ஊழியம் வேண்டாம் அப்படின்னு பைபிளை வச்சுட்டு போகலான்னு நீங்க நினைச்சது உண்டு. ஆனா அவர் விட மாட்டுக்கிறார். அப்படின்னா உங்களை குறித்து ஒரு தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நீங்களும் நானும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். எல்லாரும் தேவ சமுத்திரம் எழுந்து நிற்கலாமா?